வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று அக்டோபர் 30 நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 637 அந்தியோக்கியா ராசிதீன் கலிபாக்கள் தலைமையிலான முஸ்லிம் படையினரிடம் வீழ்ந்தது. கிபி 1270 சிசிலியின் முதலாம் சார்லஸிற்கும் தூனிசின் சுல்தானுக்கும் இடையில் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டதை அடுத்து 8வது சிலுவைப் போரும் தூனிஸ் மீதான முற்றுகையும் முடிவுக்கு வந்தன. 1485 7ஆம் ஹென்றி இங்கிலாந்தின் மன்னராக முடிசூடினார். 1502 வாஸ்கோடா காமா 2வது தடவையாக கோழிக்கோடு வந்து சேர்ந்தார். 1657 ஸ்பானிய படைகள் ஜமைக்காவை மீள கைப்பற்றுவதில் தோல்வி கண்டன. 1831 ஐக்கிய அமெரிக்காவில் அடிமை முறைக்கு எதிராக கிளர்ச்சி செய்த நாட் டர்னர் வெர்ஜீனியாவில் கைது செய்யப்பட்டார். 1863 டென்மார்க்கு இளவரசர் வில்லம் முதலாம் ஜார்ஜ் என்ற பெயரில் கிரேக்க மன்னராக முடிசூடும் நோக்குடன் ஏதென்ஸை சென்று அடைந்தார். 1905 ருசிய பேரரசர் 2ஆம் நிக்கோலஸ் 1வது அரசியல் அமைப்பை அறிவித்து பிரதிநிதிகள் அவையை நிறுவினார். 1925 ஜான் லோக்கி பைடு பிரித்தானியாவின் 1வது தொலைக்காட்சி ஒளிபரப்பியை அமைத்தார். 1941 மேற்கு உக்ரைனில் 1500 யூதர்கள் நாசிகளினால் பெல்சக் வதை முகாமிற்கு அனுப்பப்பட்டனர். 1960 1வது வெற்றிகரமான சிறுநீரக கொடை மாற்று அறுவை சிகிச்சை ஐக்கிய ராஜ்யத்தில் அளிக்கப்பட்டது. 1961 சோவியத் ஒன்றியம் 50 மெகாட்டன் அளவுள்ள வெடிகுண்டு ஒன்றை அணுகுண்டை வெடிக்க வைத்தது. இதுவே இந்நாள் வரை வெடிக்கப்பட்ட மிகப்பெரிய அணுகுண்டு ஆகும். 1961 ஜோசப் ஸ்டாலினின் உடல் மாஸ்கோவின் கிரெம்லினில் லெனின் நினைவகத்திலிருந்து அகற்றுவதற்கு முடிவெடுக்கப்பட்டது. 1964 இலங்கையின் மலையக தமிழர்களை இந்தியாவுக்கு நாடு கடத்தும் ஸ்ரீமாவோ சாஸ்திரி உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது. 1970 வியட்நாமில் இடம்பெற்ற பெரும் வெள்ளம் காரணமாக 293 பேர் உயிர் இழந்து 2 லட்சம் பேர் வீடுகளை இழந்தனர். 1973 ஐரோப்பாவையும் ஆசியாவையும் பொஸ்பரோஸ் நீரிணைக்கு மேலாக இணைக்கும் பொஸ்பரோஸ் பாலம் துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் அமைக்கப்பட்டது. 1985 சேலஞ்சர் விண்ணோடம் தனது கடைசி வெற்றிகரமான பயணத்தை ஆரம்பித்தது. 2014 பாலஸ்தீன நாட்டை ஸ்வீடன் அங்கீகரித்தது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த முதல் நாடு இதுவே ஆகும். 2015 ருமேனியா தலைநகர் புக்ரெஸ்டில் இரவு விடுதி ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் 64 பேர் உயிர் இழந்தனர், 147 பேர் காயமடைந்தனர். மேலும் அக்டோபர் 30 ஸ்லோவாக்கியாவில் விடுதலை தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.